வாங்க. எது கூப்பிட்றான் இருந்தாலும் உங்களை தான். இங்கே வாங்க. சாரா, என்னப்பா? தம்பி வந்திருக்குங்க, சீக்கிரம் வா. சரிப்பா. என்னங்கப்பா? கொடுமா. இந்தாப்பா. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இளைஞருக்கான சுவிசேஷ பொதுக்கூட்டம் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க. சரி சார். இது ஒன்றும் கட்டாயம் இல்லை. வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும். ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் இதை சொல்லலை, தோணுச்சு அதான். இதை பாருங்கள், ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவாக நான் இதில் ஆர்வம் காட்டுறதில்ல. இதை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் பேசணும். பார் ஏற்கனவே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி பேசணும். மேலும் மேலும் ஏற்றி கொடுனா எப்படி சார் ஏற்றி கொடுக்குறது? இதுக்காக விற்கிற பொருள் மேலேயும் விலை ஏற்ற முடியாது. 35 சா கிளாஸை 5 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 ரூபா மூட்டையை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். குடியாருன்னு நினச்சாலும் பாவமாக தான் சார் இருக்கு. தமிழ் இன்ஸ்பெக்டர் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் வேணா பேசி பார்க்குறேன். பட் அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே? சரி சார், போகலாம் சார். தமிழ், இந்த ஊரில் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. இது பாரு, கண்டிப்பாக உன் ஃபேமிலியோட நீ வீட்டுக்கு கண்டிப்பாக. சரியா? கண்டிப்பாக. Peace of God which passeth all understanding, keep your hearts and minds in the knowledge and love of God. Blessing of God and the Holy Spirit be இன்னும் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? இதெல்லாம் அனுபவிக்கணும் மாப்பிள்ள. ஊருக்கு போகாமல் பின்னாடி சுற்றுறதையா? மாப்பிள்ள, ஒரு பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தெரியாமல் அவள் நம்மளை பார்க்கறது, நாம அவளுக்கு தெரியாமல் அவளை பார்க்கறது, அவளுக்காக நாம காத்திருக்கிறது, நமக்காக அவள் காத்திருக்கிறது, அவளுக்காக நம்ம தூங்காமல் இருக்கிறது, நமக்காக அவள் தூங்காமல் இருக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நம்மெல்லாம் இந்த காலகட்டத்தின் கடைசியில் இருக்கோம் மாப்பிள்ள. இதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் விட்டுறாதடா. மாப்பிள்ள, அதே பொண்ணுங்கடா முன்னே பார்த்துட்டு வருதுங்க. என்னடா நடக்குது? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மாப்பிள்ள, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுபவிச்சிட போலையே. பாத்தியாம்மா, ரொம்ப தம்பி வரமாட்டாருன்னு சொன்னேன், வந்திருக்காரு பாத்தியா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்துக்கிட்டு தம்பி, ரொம்ப நல்ல விஷயம். இதே ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா வருவீங்க. சரிங்க. ஏம்மா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அம்மா கூட்டு போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துப்போம். போகலாமா? நீ கைபிடிக்கும் நேரத்துக்காக காத்திருப்பேன், வழிகாட்டி நீயாக இருக்க. மாப்பிள்ள, ஃபாலோ பண்ணிட்டு அப்பா சொன்னார்ல, நான் இருப்பேன், காத்திருப்பேன், 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 காத்திருப்பேன்.
மேதன என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு போற ஐடியாலாம் இல்லையோ? டிவி நான் பார்க்குறேன். மேயற மாட்டுக்கு எடுத்துச்சாம் மெனக்கிட்ட மாடு. சிலோன்காரங்க பிடிச்சிட்டு போனேன். எங்கள் ஊர்க்காரங்க கூட ஊர் திரும்பிட்டாங்க. இன்னும் நான் போல. என்னடா பொழப்பு இது? வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. இந்த சேனல்ல தானே தேடிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லா விஷயமும் தெரியும். தேரோட அழக நீ வர்ணிக்கும் போதே தெரியல, நீ யார வர்ணிக்கிறன்னு. இந்த நாளை தரிசிச்சோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு ஐதீகம் சொல்லுதுங்க. என்னாச்சு? பார்க்கும்போது பார்க்குறாங்க, பக்கத்தில் போனால் விலகி போகிறாங்க. இப்படியே ஆசைப்பட்டு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிட்டாலே எனக்கு மட்டும் தோணா போதுமா? சீனின்னு எழுதுனா மட்டும் இனிக்காதுல, ஆசைப்பட்ட மட்டும் போறாது. என்ன பசங்களோ. சாரா போன் அடிக்குது பாரு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே தான் ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. யாரை சொல்றீங்க? நடேசன் தான். அவனை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. அவன் உன்னையே நினைச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நான் சேனல்ல ஒர்க் பண்றேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் கேக்குறது இருக்கட்டும், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? எல்லா விஷயத்திலயும் அவங்க வேற, நாங்க வேற. பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவன் வேற, நீ வேற. பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? சாரா, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா நீ அவன்கிட்டயே பேசிக்கோ, சரியா? சாருக்கு என்ன கோவம் போலியோ? உடன் இருக்கீங்க, போய் பாரு. அவளை பார்த்து பாருன்னு சொல்றேன்ல, இவ்வளவுதான் பண்ண முடியும். போய் பாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். மேட்ரிமோனி கல்யாண புரோக்கருக்கு வேலையே இருக்காது. இங்க தாண்டி இருக்காரு. பேசிடலாமா? நீயே பேசிட்டு மாப்பிள்ள, நீ ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போற போக்குல உனக்கு ஆள் செட் ஆயிடும் போல. என்ன ஒரு மாதிரியாவே நடக்குது. ஆமா மாப்பிள்ள, அவங்க என்கிட்ட ஏதோ பேச வராங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? இல்லை மாப்பிள்ள, என் பர்சனாலிட்டி அப்படி தான். யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா? மாட்டா இருக்காருல்ல. இவன் என் ஃப்ரெண்டு. சரி. பேர் அருந்ததி. இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும். இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் நானே சொல்கிறேன். அது வந்து சொல்லுங்க. அது வந்து இவளுக்கு உங்களை பார்த்தா பரவாயில்ல, சொல்லுங்க. செத்து போன சித்தப்பா மாதிரியே இருக்கும். நல்ல வேலை மாப்பிள்ள பக்கத்தில் இல்லை. என்ன மாப்பிள்ள, பர்சனாலிட்டி. அன்னைக்கு முத பார்க்கும்போது லுங்கி கட்டிட்டு வந்தீங்கல்ல, லுங்கியில் அவங்க சித்தப்பாவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர முடியுமா? கூட்டிட்டு போங்க. போ மாப்பிள்ள. எங்கள் சித்தி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க சித்தி பேர் என்ன? ராசாத்தி. ஓ, போமா போ சொல்றல. ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஏன்டி இப்படி கோவப்படுறாரு? நான் சித்தி பேரை எங்கே போனாலும் இந்த ராசாத்தி உன்னை விட மாட்டோம் மாப்பிள்ள. உன் பர்சனாலிட்டிக்கு இதை விட நல்ல பொண்ணுங்கெல்லாம் கிடைப்பாங்க மாப்பிள்ள. ஃபீல் பண்ணாத, ஊருக்கே போய் ஃப்ரீயாக விடுறா. ஏய் வந்துட்டாடா.
ஏய் உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி வலிகிறான் பார். சரி கண்டுக்காம வா. கூட ஒருத்தர் இருக்கான் பார். மாப்பிள்ள என்னையாவது செத்து போன சித்தப்பா மாதிரின்னு சொன்னான். இவ உன்னை என்ன சொல்ல பாராளோ. டிவி அக்காடா. அக்கா என்னடா காலையில் நீங்கள் டிவியில் வணக்கம் நிலை ப்ரோக்ராமில் வரங்க தானே? ஆமாம். நான் கூட ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவேங்க்கா. அப்படியா? எங்க பண்ணி மூச்சு மண்டையில் சுருங்குது. ஒன்று நான் பார்க்கல கிருங்குது. ஆனால் நீ கிட்ட வந்தால் மட்டும் டருங்குது. வரட்டுமா? அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. ஆட்டோகிராஃபா? இல்லை இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாளைக்கு ஸ்ரேயா நஸ்ரேயா மாரி பெரிய ஹீரோன்னு ஆகிட்டீங்கன்னா உங்களை எங்கே போய் தேடுறது? அடப்பாவி சாரா மட்டையை கழிச்சிட்டானே. அங்கதான் மூட்ரா. அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. என்னக்கா பேட்டே இருக்கீங்க? இந்த லோக்கல் சேனலில் வேலை பார்த்துக்கிட்டு என்ன அழுத்தழுத்திக்கிறா இவெல்லாம் ஹீரோ நாய் விளங்குமா? வாங்கடா போகலாம். மாப்பிள்ள கவுத்துட்டாளா? எனக்காவது பல்பு, உனக்கு டியூப் லைட்ரா. ஆட்டோகிராஃப் கேட்டு ஆட்டை கலைச்சிட்டாங்களா மச்சான்? நானாவது அவுட்டு, நீ டக் அவுட்ரா. மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்க வரும்போது ஸ்டெப்னி எதுக்கு? ஸ்டெப்னியா நட்புங்கிறது லவ் வர வரைக்கும் தானா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.